கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5. The Lord shall bless thee out of Zion, and thou shalt see the good of Jerusalem all the days of thy life. Psalms 128:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அதி பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை காட் கோசீஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்த நல்ல ஈவுகளுக்காக நான் மிகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதங்கள் நம்முடைய கண்மணியில் பாதுகாத்து இந்த நாளை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இந்த நாளிலே தியானத்துக்காக உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16 வசனத்தினுடைய 2வது பகுதியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். முச்சடியில் எழுந்தருளவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இங்கே முச்சடியில் எழுந்தருளினவரின் தயை என்ற தீமில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவராகின்ற தேவன் மோசே பிறந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலில் யூதருடைய குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள் பிறக்குமானால் அவர்களை நதியில் போட்டு கொலை செய்ய வேண்டும், ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைக்கக்கூடாது என்று அந்த காலகட்டத்தில் எகிப்தினுடைய பார்வோன் ஒரு கடினமான கட்டளை போட்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியாக ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழிக்கும்படி கட்டளை கொடுத்திருந்த காலகட்டத்தில் மோசே தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கிறார். இந்த மோசையை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் யூதருடைய அல்லது இஸ்ரவேலருடைய குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் வாழக்கூடாது என்ற சட்டம் இருக்கின்ற அதே காலகட்டத்தில் மோசே 3 மாதம் வரையிலும் தன்னுடைய தாய் தகப்பனால் ஒளித்து வைக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறார். 3 மாதம் கழிந்த பிறகு அந்த குழந்தையை ஒழித்து வைக்க முடியவில்லை. காரணம், குழந்தை வளர வளர அவருடைய அழுகை சத்தம் அதிகரிக்கிறது. அதனால் இனி இந்த சத்தம்
வெளியே வருமானால் தங்களுக்கு இருக்கும் கூட ஆபத்து என்று புரிந்து கொண்ட மோசையின் பெற்றோர்கள் இந்த குழந்தையை ஒரு நாணல் பெட்டி உருவாக்கி அதுக்கு உள்ளேயும் புறமே கீழ்ப்பூசி குழந்தையை அந்த பெட்டிக்குள்ளே வைத்து நதியில் ஒழுக்கி விடுகிறார்கள். தூரே நின்று தன்னுடைய சகோதரியாகிற மிரியாம் பார்த்து கொண்டிருக்கிறாள், தன்னுடைய சகோதரனுக்கு என்ன சம்பவிக்கும் என்று. அதே வேளையில் எந்த ராஜா இஸ்ரவேலில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் நதியில் போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார், அதே பார்வோன் ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ராஜாவுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ணும்படியாக குளிக்கும்படியாக அந்த நதியில் கடந்து வருகிறாள். அங்கே அவள் கடந்து வரும்போது நதியில் ஒரு பெட்டி கடந்து வருகிறதை பார்த்து தன்னுடைய தோழிகளிடத்தில் அதை எனக்கு எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் அதை எடுத்து பார்க்கும்போது இது ஒரு எபிரேய பிள்ளை அல்லது ஒரு யூத பிள்ளை, அழகான ஒரு பிள்ளை என்று காண்கிறாள். அப்போது அந்த வேளையில் இந்த பிள்ளையினுடைய சகோதரியாக மிரியாம் அருகே வந்து அந்த ராஜாவுடைய மகளிடத்து கேட்கிறார், நான் இந்த பிள்ளையை உமக்கு வளர்த்தும்படியாக ஒரு தாயாரை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்குறாங்க. அப்போதும் அந்த ராஜாவுடைய மகள் சொல்கிறார், நீ சொன்னபடி செய் என்று சொல்கிறாள். அவள் கடந்து போய் தன்னுடைய அந்த குழந்தையின் தாயை அழைத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். அந்த குழந்தையின் தாயினிடத்தில் ராஜாவுடைய மகள் சொல்லுகிறார், இந்த குழந்தை எனக்கு வளர்த்தித்தா, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி மோசே பிறந்த காலகட்டத்தில் எந்த ராஜா எந்த அரண்மனை ஒரு இஸ்ரேல் குழந்தை வாழக்கூடாது சொன்னாங்களோ அதே இடத்தில் தேவனால் அந்த ராஜாவோட மகளினால் மோசே அரண்மனையில் வளர்த்தப்படுகிறார். இந்த மோசே வளர்ந்து 40வது வயதில் வெளியே இறங்கி தன்னுடைய சகோதரரை பார்க்க முடிய வெளியே வருகிறார். வரும்போது ஒரு இஸ்ரவேலனும் அல்லது யூதனும் ஒரு எகிப்தியனும் தம்மில் சண்டை போடுகிறாங்க. அங்கே அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி வந்து தன்னுடைய ஜனத்துக்கு ஆதரவாக அல்லது யூதருக்கு ஆதரவாக அவன் நின்று எகிப்தியனை அடித்து போன எகிப்தியன் ஒரு அடியில் அவன் இறந்து போகிறான். அங்கே நியாயம் செய்கிறான். அதே போல மறுநாள் ஒரு நாள் இஸ்ரவேலர் தம்மில் பிரச்சனை நடக்கும்போதும் மோசே சொன்னார், நீங்கள் சகோதரராயிருக்கிற ஏன் பிரச்சனை பண்ணிகள் கேட்கிறார். அப்போது ஒரு யூதன் சொல்லுகிறார், நீ அன்றைக்கு அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல எங்களையும் கொண்டு போட பார்க்கிறாயா? உன்னை நியாயாதிபதியாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினது யார் என்று கேட்கிறார்கள். அப்போது மோசே தான் ஒரு கொலைக்காரன் என்பதை வெளி உலகம் அறிந்திருக்கு சொல்லி பயந்து அரண்மனை நிற்க பயந்து அவன் அங்கிருந்து வனாந்திரத்தில் கடந்து போகிறான். அங்கே வனாந்திரத்தில் கடந்து போய் எந்த ஒரு ஆதரவுமின்றி எந்த ஒரு அடைக்கலமின்றி 40 வருடக்காலம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்த சகல நன்மைகளும் ஆசுவாதங்களும் கல்வியும் யுத்தங்களும் எல்லாம் கற்றுக்கொண்ட எகிப்துடைய சகலதையும் கற்றுக்கொண்ட ஒரு ராஜாவாக வாழ்ந்த மோசே இப்போது வனாந்தரத்தில் வறுமையாக்கப்பட்டவனாய் யாருமில்லாதவனாய் நிலைநிற்க முடியாதவனை அலைந்து திரிகின்ற ஒரு மோசையாக காணப்படுகிறான். அன்பானவர்களோட வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாம் இருந்த ஒரு காலகட்டம் இன்றைக்கு ஒன்றுமில்லை, எல்லாம் வழிந்து விட்டதாகவோ அல்லது எதுவும் நஷ்டம் ஏற்பட்டதாகவோ இல்லை ஒன்றுமில்லை, எந்த வழியும் திறக்கப்படாத ஒரு வனாந்தர வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள்களில் இந்த காலகட்டங்களில் கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. உங்களை உருவாக்கும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு மேன்மையான செய்ய இயேசு விரும்புகிறார். உங்களை ஒரு நல்ல பாத்திரமாக உயர்த்தி கொண்டவர் இயேசு விரும்புகிறார். காரணம், மோசேயின் இருதயத்தில் ஒரு நினைவு இருந்தது, நான் என்னுடைய சகோதரங்களுக்கு நன்மை செய்து அவளை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சி உள்ளவனாக காணப்பட்டான். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த மோசேயை தன்னுடைய சகோதரர்களும் அந்த நான் பிறக்கிற காலகட்டத்தில் ராஜாவும் வாழக்கூடாது, நினைக்கக்கூடாது, நீ தேவையில்லை என்று ஒதுக்கி அழைப்பினார்களோ அதே மோசேயை தான் தேவன் வனாந்திரத்தில் ஆடுகளையும் அவன் மேய்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் ஓரேப் என்ற இந்த வனாந்தரத்தில் வைத்து முட்செடியின் நடுவிலே ஆண்டவர் அங்கே வெளிப்படுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வசிக்கும் போது, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தவன் யார் என்று சொல்லி
அவர்கள் மறுதலித்து இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அன்பானவர்களே, எந்த மனுஷர்கள் நீ எங்களுக்கு தலைவனாகவும் மீட்பனாகவும் எப்படி வருகிறாய், உன்னை ஏற்படுத்தின யார் என்று கேட்ட தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு அல்லது யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேலர்களுக்கு, அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கின்ற அவர்களை அங்கிருந்து விடுவித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அழைத்து கொள்ளும்படி தேவனால் அனுப்பப்படுகின்ற ஒரு தூதனாக மோசையை அவர் அழைக்கிறார். எவர்கள் மறுதலித்து வெறுத்து நீ வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு இந்த மோசே தேவனால் யாராய் மாறுகிறார் என்றால் தலைவனாகவும் மீட்பனாகவும் மாறுகிறார். அன்பானவர்களை, இந்த காலை வேளையில் நீங்கள் ஒருவேளை அந்த மோசையை போல வனாந்தர அனுபவத்தில் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டமாக இருக்கலாம். உங்களை கொண்டு யார் உங்கள் குடும்பத்திலோ சமூகத்திலோ மற்ற இடங்களிலோ பட்டணத்திலோ கிராமத்திலோ உங்களை புறக்கணித்து நீ எங்களுக்கு வேண்டாம் என்று உங்களை கனப்படுத்தாதை ஒதுக்கி விட்டிருக்கிறார்கள் என்றால், உங்களை வறுமையாக்கி புறந்தள்ளி இருக்கிறார்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களையே அநேகருக்கு தலைவனாக மீட்பனாக குடும்பத்துக்கு நீங்கள் கையிட்ட செய்கின்ற பிரயாசங்களிலூட ஒரு தலைவனாக மீட்பனாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். தேவன் மோசே மேல் வைத்திருந்த திட்டத்தின்படியே மோசே அழைத்து மோசேக்கு வெளிப்பட்ட தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய தயையை மோசே மேல் பகிர்கிறார். அன்பானவர்களை, இன்றைக்கு உள்ள வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் செயமெடுக்க வேண்டும் என்றால், தலைவனாக மாற வேண்டும் என்றால், அநேகரை மீட்கிறவனாக, அநேகருக்கு சமாதானம் கொடுக்கிறவனாக, அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைய வேண்டும் என்றால், அன்றைக்கு முச்சடியில் வெளிப்பட்ட தேவனுடைய தயை, இந்த தயை என்பது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாவல், தேவனுடைய பலன், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பராமரித்தல், தேவனுடைய பாதுகாப்பிலூட ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். தந்து உனக்கு முன்பாக வருகின்ற சத்துருக்களை எல்லாம் அழித்து போட்டு, உனக்கு முன்பாக வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீர்மலமாக்கி கொண்டு கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பின்படியே, உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தின்படியே சில நன்மைகளை அனுபவித்து ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் முன்னேறி செல்ல, எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்தறிந்து முன்னேறி செல்கிற ஒரு புதிய பலத்தை, அந்த தயையை அவர் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் சகல தடைகளை தகர்த்தறிந்து வறுமைகளை மாற்றிக்கொண்டு தெய்வீக பாதுகாப்பும் அபிஷேகமும் வல்லமையும் ஆஸ்வாதத்தையும் பெற்று முன்னேறி போகின்ற உங்களுக்காக கடந்த நாட்களில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருந்து செபிக்கின்ற அல்லது காத்திருந்து தேவ திட்டம் நிறைவேறதுக்காக தேவ சமூகத்தில் இருக்கின்ற விசுவாசத்தோடு காத்திருக்கின்ற செபிக்கின்ற தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவேளையில் பரலோகத்தின் தேவன் சொல்லுகின்ற காரியம் என்ற மோசையை அழைத்தது போல இன்றைக்கு உங்களை அவர் அழைக்கிறார். நீங்கள் ஒரு தலைவராக மாறப்போகிறீங்க, ஒரு மீட்பனாக மாறப்போகிறீங்க. உங்களை குடும்பத்துக்கு, உங்களை சார்ந்திருந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு தலைவனாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அதுக்கு தடையாய் எவைகள் காணப்பட்டதோ அந்த தடைகளை தகர்த்தறிய போகிறார். உச்சடியில் வெளிப்பட்ட தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார், அதிகாரத்தை பகர்ந்து. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 63:12 கூட வாசிக்கும்போது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்தார். அவர்கள் நடுவில் தம்முடைய பரிசுத்த ஆவி இருக்க கட்டளை இடுகிறார். அப்போ ஒரு திட்டத்தை நிறைவேற்ற, திட்டத்தை செய்து முடிக்க, ஒரு திட்டத்தின்படி நடத்த ஜீவனுள்ள தேவன் மோசையை அழைத்தார். அதுபோல உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படி, ஒரு ப்ராஜெக்டை செய்யும்படி, ஒரு வழிகளை திறந்து உங்களை ஆஸ்வதித்து உங்களிலூടെ அநேகர் ஆஸ்வதிக்கப்படும்படி ஒரு திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால்,
நிச்சயமாகவே அந்த ப்ராஜெக்டை, அந்த திட்டத்தை உங்களை கொண்டு செய்து முடிக்கவும், நீங்கள் அநேகருக்கு தலைவனாகவும், அநேகருக்கு கொடுக்கிறவர்களாகவும், அநேகருக்கு வழிகாட்டிகளாகவும், அநேகரை ஜீவனுக்கு நேரம் நடத்துகிறவர்களாகவும் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இன்றைக்கு இருக்கின்ற அந்த வெறுமையின் சூழ்நிலைகள், இன்றைக்கு இருக்கின்ற அடைக்கப்பட்ட அனுபவங்கள், இன்றைக்கு இருக்கின்றதான வெற்றிடம் போலத்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி, இதோ முச்சடியில் வெளிப்பட்டவருடைய அந்த தயை, அற்புதங்களை செய்தது போல அவருடைய தயை இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்காக கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இனி நீங்கள் மறைந்திருப்பதில்லை. இனி நீங்கள் வனாந்தரம் போன வாழ்க்கையில் அடிமையாக்கப்பட்டு கிடப்பதில்லை. உங்களுடைய வனாந்தர வாழ்க்கை மாறுகிறது. உங்களுடைய வனவாந்தர அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். யாருமில்ல அனுபவம், வருமானமில்லாத அனுபவம், பொருளாதாரமில்லாத அனுபவம், சமாதானமில்லாத அனுபவம், வீட்டுக்குள்ளே இல்லை குடும்பத்துள்ளே இருக்க முடியாத அனுபவம், ஏதோ ஒரு அனுபவத்தில் சிக்குண்டு வறுமையாக்கப்பட்ட மோசையை போல பயந்து, மரணம் எப்போது வருமோ என்று பயந்து ஒதுங்கி போய் வாழ்ந்து மறைந்திருக்கின்ற வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையினாலும், வியாதியினாலும், இயலாமையினாலும் சிறையாக்கப்பட்ட வாழ்க்கை அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ மோசை அடைத்த தேவன் உங்களை ஒரு தலைவனாக காணப்போகிறார், ஒரு தலைவனாய் மாற்றப் போகிறார். நீர் அநேகரை ரட்சிக்கின்றவர்களாக, மீட்பராக கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். அநேகரை நீங்கள் மீட்டுக்கொள்ள போகிறீங்க. அநேகருக்கு நீங்கள் சமாதானம் கொடுக்க போகிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் அந்த கிரியைகளை செய்ய போகிறார். முற்றடி வெளிப்பட்ட அவருடைய பிரசன்னம், அவருடைய தயை, அவருடைய கிருபை எல்லா தடைகளை உடைத்து இந்த நாட்களில் நீங்கள் ஒரு தலைவனாகும்படி, நீங்கள் ஒரு மீட்பராகும்படியாக தேவையான எல்லாவற்றையும் உங்கள் நடுவிலே அவர் இருந்து, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்தாவி இருக்க கட்டளையிட்டார் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களில் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு உங்களது வலது கரத்தினால், மோசையின் வலது கரத்தினால் தேவன் அற்புதங்களை செய்தார். தடைகளை தகர்த்தறிந்தார். சத்துருக்களை நிர்மலமாக்கும்படியாக அவருக்கு வல்லமைகளை ஆண்டவர் கொடுத்தார். மோசை அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் இந்த ஜனங்களை விடுதலையாக்கி தேவன் சொன்ன வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு போனார். அப்படி உங்களுக்கு தேவன் செய்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை கரம் பிடித்து கர்த்தர் முன்னே கொண்டு போக போகிறார். உங்களுக்கு செய்வேன்னு சொன்ன காரியங்களை, நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, நீங்கள் தலைவனாக, நீங்கள் மீட்பனாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் மாறப்போகிறீர்கள். உங்கள் மனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்த காலவேளையில் கர்த்தர் வைக்கிறார். இனி நீங்கள் வறுமையாக்கப்பட்டவனும் தனித்தாக்கப்பட்டனும் இல்லாதவனும் அல்ல. இன்று முதல் நீங்கள் ஒரு தலைவனாக, இன்றைக்கு நீங்கள் ஒரு சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவனாக, இன்றைக்கு நீங்கள் சகலம் செய்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளும் உடையவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அதோடு நீங்கள் தலைவனாக மட்டுமல்ல, அநேகரை மீட்கவும், அநேகரை உதவி செய்யவும், அநேகரை வாழ்விப்பதும், உங்களிலூட அநேகருக்கு வெளிச்சத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை பரலோக தேவன் செய்ய போகிறார். ஆனபடியினால் உங்களுடைய துக்கமும், உங்களுடைய கண்ணீர்களும், உங்களுடைய வேதனைகளும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமனுகத்திலிருந்தும் அவர் கூக்குரலிட்ட கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். அதை கேட்டு தன்னுடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாகத்தான் மோசையை தேவன் முள்சடியில் வெளிப்பட்டு அழைக்கிறார். அவரே எகிப்துக்கு அனுப்புகிறார். அடிமையாக்கப்பட்ட தன்னுடைய ஜனத்தை விடுவித்து கொண்டு வர மோசையிலூட ஆண்டவர் அற்புதங்களை செய்து தன்னுடைய ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்தார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி மோசையோட ஆண்டவர் கூட இருந்து மோசையை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய வைத்தார். வறுமையாக்கப்பட்ட ஒன்றுமில்லாத மோசை பரப்பியிலே வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாதபடி இயற்கையும் அரசாங்கமும் தனக்கு எதிராக வாழ விடாத ஒரு சூழ்நிலை இருக்க போதும் அங்கேயும் மோசையை பாதுகாத்த தேவன், மோசையை மேல் திட்டமைத்த தேவன், மோசையை ஆஸ்வதித்த தேவன். இந்த நாட்கள் அப்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தில், தேசத்தில், நீங்கள் வாழ்கின்ற பட்டணத்தில், கிராமத்தில், சமூகத்தில் நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களாக, வெட்கப்பட்டவர்களாக தலைகுனிந்து நிற்கலாம். ஏதும் செய்வதற்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அவைகளெல்லாம் இன்றையோட கர்த்தர் மாற்றுகிறார். என் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதித்து உங்களை பலப்படுத்தி ஒரு தலைவனாக, மீட்பனாக மாற்றுகிறார். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு செய்து உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார். விசுவசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் சுமிக்கலாமா? மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமை உள்ள அன்பன் ஆண்டவரே, இந்த காலவேளையில் வறுமையாக்கப்பட்டிருக்கின்ற எங்களை
நீர் ஒரு தலைவனாக அநேகருக்கு ஒரு மீட்பை கொடுக்கின்ற, அநேகருக்கு சமாதானம் கொடுக்கின்ற, அநேகருக்கு உதவி செய்கின்ற, அநேகரை ஆஸ்வாதத்தை நடத்துகின்ற ஒரு தலைவனாகவும் மீட்பனமாகவும் மாற்றி வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வாக்குத்தத்தன்படி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம், செபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God may bless you all. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு
இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே.